எதிரும் புதிரும் வழங்குகின்ற பாகம் 87 என்று வந்து இருக்கின்றோம். ஒளிர் வழங்குகின்ற எதிரும் புதிரும் பாகம் 87 நூறாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எங்களுடைய நிகழ்ச்சியை இங்க உலகமெங்கும் கொண்டு செல்கின்ற FA தமிழ் டிவி தமிழ் ரேடியோ இதனை நடத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய அதிபர் திரு நடாமோகன் அவர்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தினருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு வழமை போல ஒவ்வொரு ஞாயிறும் நாங்கள் அலைகளிலே வந்து உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைக்கு எங்களுடைய ஒளிரின் 2 இளம் பேச்சாளர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். இன்றைய தலைப்பும் அவர்களுக்கு தான் மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்ற எண்ணக்கருக்களோடு நான் இங்கே வந்திருக்கின்றேன். இன்று எனக்கு வேலை இல்லை, அவர்கள்தான் தங்களுடைய விடயங்களை தங்களுடைய வயதுக்கும் அவருடைய அனுபவங்கள் எப்படி இருந்தது இந்த தலைப்பினூடாக என்ற எல்லா விஷயத்தையும் அலசி ஆராய்ந்து கொண்டு வந்திருக்கின்றார்கள். அலசி ஆராய்வதற்கு ஒன்றுமில்லை, அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை இன்று வரைக்குமானவர்களுடைய வாழ்க்கையில நடந்த விஷயங்களையும் பார்த்த விஷயங்களையும் அப்படியே இன்றைக்கு ஒப்பிட்டு சொல்ல போகின்றார்கள் தான் நினைக்கின்றேன். இப்ப நிறைய பெற்றோர்களை பார்த்திருப்பார்கள். இன்றைய தலைப்புகளுடைய தலைப்பாக நாங்கள் எடுத்துக்கொண்ட விடயம் வந்து தமிழ் பெற்றோர்கள். பெரும்பாலும் ஒவ்வொரு நாட்டவர்களுக்கும் சில சில பண்புகள் இருக்கும், அதுல வித்தியாசம் வேறுபாடுகள் இருக்கும். நாங்கள் எங்களுடைய சமூகத்தை எடுத்துக்கொண்டால் எங்களுடைய பெற்றோர்கள் வந்து பிள்ளைகள் வளர்ப்புல ஒவ்வொருத்தருக்கும் தமிழ் பெற்றோர்களாக இருந்தாலும் ஒவ்வொருத்தருடைய வளர்ப்புல சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும். அந்த வகையில சில பெற்றோர்கள் வந்து பிள்ளைகள் செய்தாலும் அதை மன்னித்துக் கொள்வார்கள், அல்லது திறமைகளை கொண்டாடுவார்கள், அல்லது திறமைகளை கண்டு கொள்ள மாட்டார்கள். இப்படியெல்லாம் பல வேறுபாடுகள் பெற்றோர்களுக்கு இடையே இருக்கின்றது. இதையெல்லாம் எவ்வாறு நாங்கள் வெளிக்கொணர்வோம் என்று பார்க்க எங்களுடைய இளம் பேச்சாளர்களும் அதுக்கு ஆயத்தமாக இருந்தார்கள். அந்த வகையில் இருந்து தலைப்பாக நான் எடுத்துக்கொண்ட விடயம் வந்து தமிழ் பெற்றோர்கள் பிள்ளைகளின் திறமைகளை கொண்டாடுகின்றார்களா அல்லது மற்றவர்களோடு ஒப்பிடுகின்றார்களா? உண்மையாக இந்த 2 விடயங்களை நாங்கள் என்றுமே அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. எங்களுடைய இளமை காலங்களில் பார்க்கல வந்து நிச்சயமாக எங்களுடைய தந்தையார் சொல்லுவார், எங்களோட வீட்டுக்கு முன்னுக்கு ஒரு அண்ணா இருப்பார், அவர் எந்த நேரம் படிக்கிற மாதிரி தான் இருப்பார், அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் இருக்காது, அவருடைய ஒரு பெரிய ஒரு வைத்தியர், அவரைத்தான் உதாரணமாக சொல்லி எங்களுக்கு நெடுக சொல்லுவார். எங்களுக்கு நாங்கள் என்ன செய்யறோம்ன்ற விட அவர் என்ன செய்யறான்ற மட்டும்தான் எங்களோட மைண்ட்ல பதிஞ்சிருக்கும். அப்படி ஒரு திறமையானவர். அது ஒரு பக்கம் இருக்கு. அது உண்மையாகவே நல்லதா இருந்ததா அல்லது எங்களுக்கு அது ஒரு தாக்கத்தை உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்த அல்லது எங்களுடைய தந்தையார் அப்படி சொல்லாத போது எங்களுக்கு எதுவும் வளர்ச்சி ஏற்பட்டதா என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்குது இன்று வரையிலையும். அப்ப எங்களுடைய சிறிய காலங்கள்ல பெற்றோர்கள எண்ணக்கருக்களுக்கும் இன்றைய பெற்றோர்களுடைய எண்ணக்கருக்கள் வளர்ந்து வருகின்ற இந்த மாற்றங்கள் எல்லாம் எவ்வாறு இருக்கின்றது? ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னுக்கு பார்க்க பெற்றோர்களுடைய படிப்பறிவு விதம் நிச்சயமாக இன்றைய விட குறைவாகத்தான் இருந்திருக்கு. இன்றைக்கு பெற்றோர்கள் நிறம் படித்திருக்கின்றார்கள், நிறைவே அறிந்து கொண்டிருக்கிறார். படிக்காதவர்களாக இருந்தால் நிறைய விடயங்களை தினம் அறிந்து கொண்டிருக்கின்றார்கள். தங்களுடைய இருக்கிற சில பழக்க வழக்கங்களை மாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். நல்லவற்றை பின்பற்ற வேண்டும் என்று தாங்களும் பின்பற்றிக் கொண்டு பிள்ளைகளுக்கும் அதை வழிப்படுத்துகின்றார்கள். ஒவ்வொரு பல முன்னேற்றகரமான விஷயங்களை நாங்கள் சமூகத்துல பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில இன்றைக்கு எங்களுடைய பெற்றோர்கள் வந்து அதே மாதிரி அந்த காலத்து மாதிரி தான் இருக்கிறார்களா, அல்ல மாற்றங்கள் வந்திருக்கிறா, அல்லது எப்படி இருக்கின்றார்கள் எங்களுடைய குழந்தைகளோட பார்வையில் இன்றைக்கு எப்படி இருக்க போதுன்றதுதான் இன்றைக்கு எங்களுடைய கருத்துக்களமாக இருக்கின்றது. அந்த வகையிலேயே பெற்றோர்கள் பிள்ளைகளின் திறமைகளை கொண்டாடுகின்றார்கள் என்ற அணிக்காக எங்களுடைய இளம் பேச்சாளர் ஹர்ஷனா வந்திருக்கின்றார். அதே போல மற்றவர்களோடு ஒப்பிட்டுத்தான் இன்றைக்கு பெற்றோர்கள் எங்களுடைய சமூகத்தை சேர்ந்த பெற்றோர்கள் இருக்கின்றார்கள் என்று சொல்லி சாதனாவும் வந்திருக்கிறார்கள். இளம் பேச்சாளர் இருவரை நான் இந்த நிகழ்ச்சிகளை வரவேற்றுக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. வாருங்கள் ஹர்ஷனா, பிள்ளைகளின் திறமைகளை கொண்டாடுகின்றார்கள் என்ற அணிக்காக ஹர்ஷனா தன்னுடைய கருத்துக்களோட வருகின்றார். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு தமிழ் பெற்றோர்கள் பிள்ளைகளின் திறமைகளை கொண்டாடுகிறார்களா அல்லது மற்றவர்களுடன் ஒப்பிடுகிறார்களா? நான் சொல்கிறேன், இன்றைய தமிழ் பெற்றோர்கள் பிள்ளைகளின் திறமைகளை கொண்டாடுகிறார்கள். முதலாவது எனக்கு ஒரு ஆக்சுவல் பிசிக்கலா ப்ரூஃப் இருக்குது. இது ஒரு புத்தகம், போட்ரி இந்த புத்தகம், பிள்ளை இருந்த செகண்டரி ஸ்கூல் பிள்ளை இருந்த புத்தகம். அந்த உங்களோட என்ன நீங்கள் ஃபீல் பண்றது என்ன உங்களுக்கு முக்கியமா ஒரு சப்ஜெக்டா நீங்களோட போம செய்வானம் எல்லாரும் எங்க ஸ்கூலோட செய்தது.
கொஞ்சம் பேர் தான் பப்ளிஷ் இந்த புக்குடன் பப்ளிஷ்டா வந்துட்டு நானும் இந்த புக்குடன் பப்ளிஷ் பண்ணிட்டேன். இந்த அம்மா அப்பாவுக்கு காட்டு அவங்க பயங்கர சந்தோஷமா இருந்தது. அவங்க செலிப்ரேட் பண்ணினோம். எனக்கு ஆக்சுவலி சாக்லேட்டும் கொடுத்துட்டு ஒரு ட்ரீட்டும் கொடுத்துட்டு அது ஒரு எக்ஸாம்பிள் எப்படி அவங்க கொண்டாடுகிறார்கள் அந்த சக்சஸ் இந்த திறமைகளை. நானும் சின்ன வயசுடன் நான் ஒரு ட்ரோஃபி எடுத்துட்டேன். ஒரு சின்ன வயசுடன் ஒரு கான்டெஸ்ட் தமிழ் ஸ்கூலுடன் தான் இருந்தது. அல்லது ஆனா அது ஒரு இங்கிலீஷ் காம்படிஷன், ஆங்கிலம் அந்த எழுத்து லைக் காம்ப்ரஹென்ஷன் மாதிரி. அந்த காம்படிஷன் இல்லை, நான் ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் எடுத்துட்டேன். என் அப்பா பயங்கர சந்தோஷமா இருந்தது. ஸோ அவருக்கு ஒரு புத்தகம், சயின்ஸ் புத்தகம் வேண்டி தந்தார். ஆனா என் அக்காவும் நல்லா செஞ்சிட்டா. ஆனா அவ ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுக்கல. ஆனா என் அப்பா ஈவன் தென் அவாக்கு ஒரு புத்தகம் வேண்டி தந்தார். அதனால அவங்க மற்றவர்களுடன் ஒப்பிடார்கள் இல்லை. அவங்க சும்மா என்ன அங்க தனிய பார்த்தது லைக் எப்படி நீங்கள் லைக் சக்சீட் பண்ணுனீங்களா, எப்படி நீங்கள் ஷோ பண்ணினீங்களா உங்களோட டேலண்ட்ஸ், உங்களோட திறமைகளை. இதனால நான் சொல்லுறேன், எங்கள் தமிழ் பெற்றோர்கள் பிள்ளைகளின் திறமைகளை கொண்டாடுகிறார்கள். நன்றி ஹர்ஷனா, அழகாக தன்னுடைய விஷயத்தை இங்கே கொண்டு வந்திருந்தார். நீங்கள் ஒரு ஆங்கில தேர்விலே முதலிடம் பெற்றதாக சொன்னீர்கள். எத்தனை மாணவர்கள் அதுல பங்கு பெற்றினார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா ஹர்ஷனா? எத்தனை பேர் பங்கு? எல்லாரும் ஆமாம், அந்த ஆங்கில 100 அப்படி சொல்றது, more than 100. அதான் 100க்கு மேற்பட்டவர்கள் பங்கேற்ற அந்த காம்படிஷன்ல நீங்க ஃபர்ஸ்டா வந்திருக்கீங்களா? வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அதே போல நீங்க புத்தகம் ஒன்று வெளியிட்டு இருந்த இடத்துல உங்களோட ஆர்டிக்கலும் அதுல இருந்ததுன்னு சொல்லி இருந்தீங்களா? அப்படித்தானே? ஆங்கிலம், இது ஆங்கிலம். அந்த சின்ன வயசுல உங்களோட திறமைகளுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும். உண்மைதான். அப்ப நாங்கள் முதலாவது அப்ப உங்களுக்கு ஒரு பெற்றோர்களுடைய சப்போர்ட் கிடைச்சிருக்குது. அவை வாழ்த்தினா பரிசுகளை வாங்கி தெரியணும். உங்களுக்கு அவ திருப்ப என்ன செய்யணும், அப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும், வின் பண்ணணும், ஒரு வருத்தனமா இருப்பீங்களா என்ன எல்லாத்துலயும் சொன்னா, நான் வின் பண்ற போயிலே அந்த பரிசுல பாப்பா அம்மாட்ட வாங்கிடணும்ன்ற ஒரு நினைப்பு இருக்கும் உங்களுக்கு எப்பவுமே என்ன. அப்ப உங்களுக்கு அது என்ன வழிவகுக்குது என்ன அப்படி ஒரு விஷயங்கள் உங்களை என்கரேஜ் பண்றதான் நீங்க விரும்புறீங்க பெற்றோர்களிடம் இருந்து. அது உங்களோட வாழ்க்கையில அப்படி இருக்கு. நீங்க வெளியில சமுதாயத்துல பாக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வட்டம் அல்லது சொந்தக்காரராவே அல்லது சொந்தம் இல்லாம நீங்க எங்கேயோ கேள்விப்படுகின்ற விடயங்கள் ஒரு நியூஸ்களோ பத்திரிகையில பாக்கல அப்படியான விஷயம் உங்களோட கண்ணுக்கு எப்படி அது புலப்படுது? நீங்க பாத்துருக்கீங்க நீங்க உங்களை மாதிரி தான், உங்களை ட்ரீட் பண்ற மாதிரி தான் எல்லா பெற்றோரும் இருக்கணுமா, பேரண்ட்ஸ் இருக்கணுமா? அல்லது மோஸ்ட்லி அதுதான் லைக் அவங்க பிள்ளைகள் தான் அவங்களுக்கு லைக் கொண்டாடுறது கம்பேர் பண்ணல. ஆனா கொஞ்சம் பெற்றோர்கள் கம்பேர் பண்றது லைக் அவங்க ஐ திங்க் நான் யோசிக்கிறேன் அவங்க அது சொல்றது எனக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்க நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கொஞ்சம் பெட்டரா செய்யலாம், அவங்க பாருங்க நீங்களும் நல்லா செய்யலாம், எனக்கு தெரியும், அந்த மோட்டிவேஷன் மேபி அவங்க சொல்றது. ஆனா டிஃப்ரெண்டா எல்லாரும் இந்த பெற்றோர்கள் டிஃப்ரெண்டா இருக்கும். ஆனா எந்த தமிழ் பெற்றோர்கள் அவங்க இந்த திறமைகளை கொண்டாடினோம். நல்ல விஷயம். உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்குன்னு சொல்லி ஹர்ஷனா அழகாக சொல்லியிருந்தார். நீங்கள் மட்டுமில்லை எல்லோரும் அதைத்தான் எதிர்பார்ப்பார்கள் நினைக்கிறேன். பாப்போம், இன்றைய தலைப்புக்காக சாதனா என்ன கருத்துக்களை கொண்டு இருக்கின்றார், அவர்களுடைய அனுபவங்கள் எப்படி இருக்கின்றது, அவர்கள் பார்த்த வெளியில பார்க்கின்ற விடயங்கள் எல்லோரும் மற்ற பெற்றோர்கள் எவ்வாறெல்லாம் இருக்கின்றார்கள் என்று சாதனா என்ற கண்ணோட்டத்தை பார்ப்போம். பாருங்க சாதனா. அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைய வாதம் வந்துள்ளேன். தமிழ் பெற்றோர்கள் பிள்ளை திறமைகள் மற்றவருடன் கம்பேர் பண்ணுவேன் வாதம் வந்துள்ளேன். பாத்தீங்க இந்த அகடமிக் எக்ஸலன்ஸ், இந்த நீங்க சின்ன வயசுல இருந்து ஹை ஸ்கூல் போற இல்லாட்டி காலேஜ் போற அந்த ஃபுல் ஜேர்னி
தமிழ் பெற்றோர் ஒரு காம்படிஷன் மாதிரி யோசிச்சு வைப்பேன். நிஜம் உதாரணத்துக்கு நீங்க சின்ன வயசுல இருக்க நீங்க ஸ்கூல்ல கணக்கு டெஸ்ட் செஞ்சிருப்பீங்க. எண்ட் ஆஃப் இயர் டெஸ்ட் இருக்கலாம், இல்லாட்டி எண்ட் ஆஃப் டாபிக் டெஸ்ட். அது ஒரு நாள் நீங்க வந்து உதாரணத்துக்கு நான் ஞாபகம் வச்சிருக்கிறேன். நான் டெஸ்ட் வந்து நல்லா செஞ்சுக்கிறேன்னு ஹாப்பியா சந்தோஷமா இந்த அம்மா அப்பாவுக்கு காட்டிடுறாங்க இந்த டெஸ்ட். நான் வந்து 92% எடுத்துக்கிறேன். அது வந்து இது வந்து ஒரு 8 grade தானே. அது கொண்டாட்டாம இவங்க என்னது பெற்றோர் கேட்டுக்கிறேன் வந்து 100 எடுத்துக்கிறேன். இது அவங்க வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் கொடுக்க மாட்டேன். நாங்க வந்து இவ்வளவு ஹை செஞ்சோம். அவங்க யோசிக்கிறேன் வந்து என்ன ஒரு பெட்டர் செஞ்சுக்கிறேன், ஏன் எப்படி செஞ்சுக்கிறேன் அப்படிதான் கேள்வி கேட்கிறேன். இது வந்து உதாரணம். தமிழ் பெற்றோர் உங்களுக்கு வந்து கம்பேர் பண்றேன். வேற வந்து இந்த கம்பேர் பண்ற வந்து பெரிய வயசாயினோட இல்ல செகண்டரி ஸ்கூல் ஆயினா தொடங்குற இல்ல, சின்ன வயதுல இருந்து தொடங்குறான். நீங்க வந்து பிரைமரி ஸ்கூல் வரைக்கே தொடங்குறான். ஃபர்ஸ்ட் கிரேட் வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கிறேன். நான் வந்து புத்தகம் வாசிச்சு நினைக்கிறேன். எந்த பெற்றோர் கேட்டையும் நான் எப்படி மத்தாக்கள் வந்து உங்களோட ஃபாஸ்ட் ரீட் பண்றவன்னு அவங்க இப்படி கேள்வி கேட்பேன். ஆனா நான் வந்து வாசிக்க முடியும்னு அதை கங்க்ராச்சுலேஷன்ஸ் கொடுக்க மாட்டேன். இது வந்து வேற உதாரணம் வந்து எங்களோட ஃபேமிலிக்கு கசின்ஸ் இருக்கு. கசின் எல்லாரும் இருக்கு. தமிழ் பெற்றோருக்கு வந்து தமிழ் கம்யூனிட்டிகளுக்கு இந்த ஃபேமிலி கசின்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்டா இருக்கு, டைட்டா இருக்கு. நான் வந்து என் பெற்றோர் பக்கத்துல இருக்க அவங்க கல்ச்சர் சாதனை இவ்வளவு எடுத்துக்காதுன்னா உங்க பிள்ளை எவ்வளவு எடுத்துக்கிறீங்கன்னா கல்ச்சர் நினைக்கிறேன். இது நிச்சயமா கம்பேர் பண்ணது மட்டும்தான் செய்யறேன். இது வந்து அந்த பிள்ளைக்கும் வந்து நல்ல ஃபீலிங் கொடுக்க மாட்டேன். அந்த பிள்ளைக்கு யோசிக்க வைக்க படிப்பு வந்து காம்படிஷன் மட்டுமே. அந்த படிப்புக்குள்ளுக்கு லேர்ன் பண்ற அந்த சந்தோஷம் போயிடும். வேற உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த கரியர் சாய்ஸஸ் சின்ன வயதுல இருக்கே பெற்றோர் சொல்லிக்கிறேன் நீங்க டாக்டர் தான் ஆக தேவை. அது வந்து சின்ன வயதுல இருக்க அந்த ஃப்ரீடம் கொடுக்கல. நாங்க என்ன சூஸ் பண்றதுக்கு இல்லாட்டியும் வந்து சொல்லிக்கிறீங்க. லைக் சின்ன வயது நீங்க வந்து ஆர்ட் ஸ்டடி போடுறீங்க விருப்பறீங்கன்னா அவங்க யோசிப்போம் அவங்க ஃப்ரெண்ட் வந்து மெக்கானிக் ஸ்டடி மெடிசன் ஸ்டடி போடுறேன், நீங்க அப்படி செய்யுங்க வந்து அது பெட்டர் வந்து அப்படி கம்பேர் பண்றேன். கடைசி சொல்ல வர்றேன் என்னன்னா லைக் கடைசி பாயிண்ட் வந்து நீங்க டெஸ்ட் இருக்கிற ஸ்கோர் ஃபார் மார்க்ஸ் வந்து தான் அவங்க வந்து முக்கியமா இருக்கும். உங்க எஃபர்ட் விட ஒரு டெஸ்ட் கஷ்டமா இருக்கலாம். அது நீங்க போட்டு எஃபர்ட் வந்து அவங்க தெரிய மாட்டு. நீங்க கடைசி இருக்க மார்க்ஸ் தெரியும். இந்த மார்க்ஸ் வந்து அவங்க கங்க்ராச்சுலேட் பண்ண மாட்டீங்க. எவ்வளவு ஹையர் லோ எடுத்தீங்க, ஹையர் எடுத்தீங்க கங்க்ராச்சுலேஷன்ஸ் கொடுக்க மாட்டேன். ஆனா வந்து மத்தவங்க தான் கம்பேர் பண்ணி சொல்லிடுறேன். இதை சொல்றேன் தமிழ் பெற்றோர் வந்து கம்பேர் பண்றேன். நன்றி, வணக்கம். இறைவருக்கு மன்னிக்க வேணும், ஒரு தொலைபேசி என்று வந்து விட்டது. உண்மைதான். இப்ப சாதனா வந்து நிரம்ப வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அவ்வளோங்கிடக்கே 92 எடுத்தும் தன்னை ஒரு உத்தரம் விஷ் பண்ணல என்று சொல்லி சரியான வருத்தத்தை தெரிவிச்சிருக்கிறார். உண்மையா 92 எடுக்கிறது பெரிய விஷயம்தான். உங்களுக்கு இந்த இடத்துல என்னுடைய வாழ்த்துக்கள் சாதனா. நீங்க மேலும் அதே போல நல்ல பெறுவர்களை பெற வேணும். ஆனா நீங்கள் முழுவதுமாக சில வேளை வந்து என்ன நிரம்ப எதிர்பார்ப்பு வச்சிருந்துட்டு பாருங்களோ தெரியல உங்களுடைய பெற்றோர்கள் என்ன என்ற பிள்ளை இன்னும் எடுத்திருக்க வேண்டாம் அந்த கோவத்தில் அப்படி சொன்னார்களோ தெரியல. இருந்தாலும் இன்றைக்கு அப்ப நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கிறீங்க மற்றவங்க கூட ஒப்பிடைக்கும் கூட மனநிலைமை எப்படி இருக்கிறது சாதனா? எங்க ஸ்கோர் இல்ல எங்க படிப்பு வந்து மத்தாக்கள் ஒப்பது பாக்குறக்க எங்களுக்கு நல்ல ஃபீலிங் இருக்க மாட்டு. எப்படி சொல்லி மத்தாக்கள் எப்படி எடுத்து நீங்க எப்படி செய்யறாங்க அது வந்து உங்களை வந்து எஃபர்ட் நீங்க போற படிப்பு நீங்க எவ்வளவு நேரம் படிக்கிறீங்கன்னு வந்து யோசிக்க மாட்டீங்க. மத்தாக்கள் பத்தி மட்டும்தான் யோசிக்கிறேன். இது வந்து உங்க படிப்புக்கு அந்த அர்த்தம் கொடுக்கறது இல்ல. அந்த ரெக்கக்னேஷன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் இல்லாம நீங்க படிக்கிற வந்து அந்த வேர்ட் அவங்க வடிவ பாக்குறீங்க இல்ல. சரியா?
அதுதான் நீங்க இப்ப இவ்வளவு கஷ்டம் இவ்வளவு கடினங்கள் பட்ட நீங்கள் என்று சொல்றதுக்கு அவைக்கு விளங்குது இல்லை பெற்றோர்களுக்கு. ஏன்னா நீங்கள் இவ்வளவு எஃபர்ட்டை போட்டு அதுக்குள்ள நித்திர முழிச்சிருப்பீங்கள், உங்களோட நேரங்கள் சில எல்லாம் பார்க்காம ஒரு விளையாட போற டைம் எல்லாத்தையும் நிப்பாட்டி படிச்சிருப்பீங்கள், அந்த ஒர்க்கை சரியா ஃபினிஷ் பண்ணணுமான்னு நிரம்ப பாடுபட்டிருப்பீங்கள். அது கூட அவைக்கு தெரியல. அன்றைக்கு என்ன மார்க்ஸ் வந்தது என்ற நிலைமையை மாத்திரம் தான் அவர்கள் பார்க்கிறார்கள் என்று தன்னுடைய வருத்தங்களை சொல்லியிருந்தார் சாதனா. இப்ப நீங்கள் மட்டும்தானா உங்களை போல நிரம்ப பிள்ளைகள் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கின்றார்களா? உங்களுடைய கருத்துக்கள் நீங்க சமுதாயத்துல எப்படி பாக்குறீங்க? சமுதாயம் என்றால் நீங்கள் தவிர உங்களோட நண்பர்கள் வீடுகள்ல அல்லது நியூஸுகள்லயோ நீங்கள் பார்த்துருப்பேன், நியூஸ்கள் பார்க்க நீங்க பார்ப்பீங்களா நினைக்கிறேன். அப்படி பார்க்க அல்ல வெளியில ஃப்ரெண்ட்ஸ் மூலமோ நீங்க காதல கேள்விப்படுகின்ற விடயங்களாக இருந்தால் அது அப்படி இருக்கிறது. அந்த பெற்றோர்களும் அப்படித்தான் இருக்கின்றார்களா? ஓ இது வந்து எனது வீட்டில் மட்டும் நடக்கிறது இல்ல. இது வந்து இந்த சொசைட்டியில ஃபுல்லா நடக்கிற ஒரு விஷயம். ஏன்னு தெரியல. ஆனா வந்து கணக்கு தமிழ் பெற்றோர் வந்து யோசிக்கிறேன். படிப்பு வந்து ஸ்கூல் தான் முக்கியம். அந்த உண்மையா படிக்கிற என்னன்னு முக்கியம் இல்லைன்னு யோசிக்கிறேன். இது வந்து எனக்கு எப்படி தெரியும்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுக்கிறேன். இல்லாட்டியும் வந்து ஒரு இன்னும் நீங்க கூகுள் பார்க்க ஒரு சர்வீஸ் இருக்கு. சர்ச் பண்ணீங்கன்னா, அந்த சர்வீஸ் எல்லாம் காட்டு தமிழ் பெற்றோர் வந்து இந்த ஸ்கூல் தான் பார்க்குறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அந்த கம்பேரிசன் செய்றீங்க. கங்க்ராச்சுலேஷன் விட்டுட்டு. அப்ப ரொம்ப நீங்கள் உங்களோட வாழ்க்கை வரலாறு இல்லாமல் வெளியிலே நீங்க ஆராய்ஞ்சு பார்க்க பெரும்பாலான பெற்றோர்கள் அப்படித்தான் இருக்கின்றார்கள். உங்களுடைய உங்களுக்கு புலப்படுறதா இருக்கின்றது. உண்மையா ஒரு கவலைக்குரிய விடயம்தான். உங்களுடைய குழந்தைகள் என்ன செய்தார்கள், அவர்களுடைய இவ்வளவு முயற்சி செய்தார்கள், எவ்வளவு தியாகங்கள் செய்தார்கள் அந்த இடத்துக்கு வர்றதுன்றது யாருமே பெற்றோர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றது உங்களுடைய சிறார்களுடைய மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதற்கு சாதனா கூட உதாரணமாக இருக்கின்றார். பல மாணவர்கள் இவ்வாறு இருக்கின்றார்கள். நீங்கள் நான் இன்றைக்கு தமிழ் பெற்றோர்கள் என்ற அந்த தலைப்பிலே கொண்டு வந்தார். நீங்கள் தமிழ் பெற்றோர்கள் இல்லாமல் மற்ற பெற்றோர்கள் எப்படி இருக்கின்றார்கள், அவையோட நீங்க எப்படி பாக்குறீங்களா? மற்ற பெற்றோர்களும் இப்படித்தான் பார்க்கின்றார்களா அல்ல தமிழ் பெற்றோர்கள் மாத்திரம் தான் இப்படி இருக்கின்றார்களா? சாதனா தமிழ் பெற்றோர் மாற்றம் தான் நான் யோசிக்கிறேன். இது நாங்க என் ஃப்ரெண்ட் வந்து ஒரு வேறு நாட்டிலிருந்து வந்திருக்கிறோம். அவன் தொழில் வர மாதிரி இருக்க அவருக்கு பேசுறேன். அவன் வந்து அந்த செஸ்ல ஒரே செஸ்ஸை செஞ்சுக்கிறேன். அந்த செஸ்ல ஒரு 55% எடுத்துக்கிறேன். அவர் பெற்றோர் காட்டுக்க அவங்க வந்து கங்க்ராச்சுலேஷன் செஞ்சு அவங்க சொல்லிக்கிறேன். உங்களை நீங்க எஃபர்ட் கொடுத்து தான் செஞ்சுக்கிறீங்க தெரிஞ்சு சொல்லிக்கிறேன். அண்ட் இது ஒரு நெக்ஸ்ட் டைம் வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணாமன்னு அவங்க 2 பேர் சேர்ந்து யோசிப்பேன். சாதாரண கருத்துல இருந்து ஒரு விஷயம் எனக்கு புலப்படுது. அப்ப வாழ்த்துக்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்லிக்கல, நீங்கள் நல்லா செய்கிறீர்கள் என்ற ஒரு சந்தோஷமான விஷயங்களை சொல்லிக்கல, அடுத்த தடவை இன்னும் திறமையாக செய்யறதுக்கு ஒரு ஏதுவாக இருக்கின்றது. ஒரு என்ன ஒரு தூண்டுதல் உங்களுக்கு ஏற்படுத்துது. அப்படித்தான் சாதனனுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தார். பாப்போம், உண்மையாகவே சமுதாயத்துல எங்களுடைய பெற்றோர்கள் என்று அப்படித்தான் இருக்கின்றார்களா அல்லது கொண்டாடி கொண்டுதான் இருக்கின்றார்களா என்று சொல்லி ஹர்ஷனா வருகின்றார். எப்பொழுது பாருங்கள் ஹர்ஷனா. அனைவருக்கும் வணக்கம். இப்ப லைக் இன்றைய டைம் பெற்றோர்கள் அவங்க சும்மா ஒரு ஜாப் சொல்ல மாட்டோம். அவங்க கேட்கறது உங்களுக்கு என்ன ஏலாம் செய்யலாம், எப்படி உங்களுக்கு என்ன உங்களுக்கு பிடிச்சது, உங்களுக்கு பேஷனா இருக்குது. லைக் அவங்க லைக் உண்மையா கேட்கறது அவங்க அவங்களோட ஹெல்த் அவங்களோட வெல்பீயிங் உடன் பார்க்கறது. பழைய காலமுடன் மேபி அவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. அவங்க அந்த மென்டல் ஹெல்த்ல நல்ல எடிகேட் பண்ணல. ஸோ அவங்களுக்கு நல்லா தெரிய மாட்டுது. அந்த பிள்ளைக்கு நல்லா அதான் சொல்ல நீங்க கம்பேர் பண்ணினீங்களா அந்த பிள்ளை இந்த வெல்பீயிங் பயங்கர கூடாது. ஆனா எப்படி ஆனா இந்த காலங்கள் எல்லாரும் உங்க பிள்ளை கேட்கறது என்ன நீங்கள் செய்ய போறீங்க. லைக் அவங்க ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம். உண்மையா இந்த அப்பா கேட்டு உங்களுக்கு என்ன நீங்கள் செய்ய வேணும். நான் டாக்டரா தான் சின்ன வயசுன்னு சொன்னேன். இவன் அப்பா எப்படி லைக் திருப்பி கேட்டா நீங்க உண்மையா அதுதான் உங்களுக்கு பிடிச்சதா. பிகாஸ் அந்த மற்றவர்களோட இந்த பேஷன்ஸ் கேட்கல எந்த தனிய எப்படி எனக்கு அந்த எந்த சிறமைகளை எந்த ஹாப்பினஸ் எந்த சந்தோஷம் எந்த
அது என்ன வாழ்க்கை தான். ஸோ அவங்க என்ன லைக் என்னதான் லைக் சின்ஸ் லைக் எப்படி சொல்றது, என்ன சாய்ஸ் என்ன எனக்கு தான் எப்படி என்ன நான் செய்ய போறேன், அவங்க எனக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்கிறது. அண்ட் ஈவன் இஃப் கொஞ்சம் டைம் நான் மேபி ஒரு டெஸ்டோட கொஞ்சம் லோ மார்க்ஸ் எடுத்துட்டா, ஓ மேபி ஒரு ஒரு கொஞ்சம் நல்லா செய்யல ஒரு ஆக்டிவிட்டி ஒரு சப்ஜெக்டுடன் அவங்க கம்பேர் பண்ண மாட்டோம். அவங்க சொல்றது ஓகே சரி, நீங்க ட்ரை பண்ண, நீங்கள் எனக்கு தெரியும் நீங்கள் நல்லா செய்யலாம். ஸோ அவங்க என்கரேஜ் பண்ணுறது, திருப்பி மோட்டிவேட் பண்ணுறது. அதனால தான் சொல்றேன், இன்றைய தமிழ் பெற்றோர்கள் பிள்ளைகள் திறமைகளை கொண்டாடுகிறார்கள். நன்றி. இப்ப கஷ்னா சொல்லும் போது சொல்லுகின்றார், பெரும்பாலும் அவர் தன்னுடைய தாய் தந்தையை தான் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார், அவர்கள் எப்பொழுதுமே என்கரேஜ் பண்ணுகின்றார்கள் என்று, சந்தோஷமா இருக்கின்றார்கள் என்று சொல்லும் மோட்டிவேஷன் ஆக இருக்கின்றது அவர்களுடைய கருத்துக்கள் என்று சொல்லி சொன்னார். அப்ப சமுதாயத்துல நீங்க வெளியில பிடிப்பாங்க, வெளியில பார்க்கின்ற இருக்கு அவந்த பெற்றோர்கள், நீங்க வெளியில பார்க்கின்ற உங்களோட நண்பர்கள் உறவுகளுக்கு இடையில இருக்கிற பெற்றோர்கள் வந்து தங்களுடைய பிள்ளைகளை இப்படித்தான் அவர்கள் பார்க்கின்றார்களா, தங்களோட பிள்ளைகளை கொண்டாடுகின்றார்களா, அல்லது அவன் பிள்ளை அப்படி வேண்ட பிள்ளை அப்படி உனக்கு கொண்டு தெரியாது, ஒரு பிள்ளைய ஒன்று தெரிஞ்ச பிள்ளைய கூட தெரியாம நீ உனக்கு கொண்டு தெரியல அப்படி சொல்லி துன்பப்படுத்துகின்றார்களா? இந்த லைக் ஒரு நண்பர் இருக்குது எனக்கு, 11th டெஸ்ட் அவன் சாலி அவன் அந்த ட்ரீம் ஸ்கூல் அந்த ஸ்கூல் கிட்ட ஆயிருந்தது, அதை எடுக்கல. ஆனா அவன் பயங்கர சந்தோஷமா இருக்கிறான். அவன் பேரண்ட்ஸ் ஒன்று நாளமா அவங்க அவனுக்கு கம்பேர் பண்ணல. ஈவன் தோ நானும் அது நண்பர்கள் நாங்கள் 2 பேரும் ஸ்கூல் கிடைச்சிட்டு அவனுக்கு கிடைக்கல. அவங்க இந்த பெற்றோர்கள் கம்பேர் பண்ணல. ஸ்டில் அவங்க சந்தோஷமா இருக்கிறார். அவனுக்கு கிஃப்ட்ஸ் கொடுக்கறது, அவங்க அவன் ஹாப்பினஸ் தான் அவங்களுக்கு முக்கியம். அது முன்னுதான் வரும். அந்த ஸ்கோர் அவங்களுக்கு சும்மா அது அவங்க சொல்றது நீங்க பெஸ்ட், உங்களுக்கு தெரியும் நீங்க நல்லா செய்யலாம், இது சும்மா ஒரு டெஸ்ட் தான். அண்ட் ஸ்டில் அவனோட மோட்டிவேட் பண்ணுறது, அவங்க ஸ்டில் அவங்க ப்ரௌடா இருக்கிறது. பிகாஸ் அவங்களுக்கு தெரியும், பெற்றோருக்கு தெரியும் எங்கண்ட பிள்ளை தான் பயங்கர கட்டிக்காரங்கள். எஸ்பெஷலி எங்கண்ட தமிழ் பிள்ளைகள் நாங்கள் தான் கட்டிக்கார நேஷன். அண்ட் அதனால தான் நான் சொல்றேன், இந்த சமூகமுடன் இந்த லைக் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் லைக் எந்த கம்யூனிட்டியுடன் தமிழ் பெற்றோர்கள் பிள்ளையின் திறமைகளை கொண்டாடுகிறார்கள். ஓகே, உங்கள்ட்ட ஒரு கேள்வி. இப்ப சாதனா சொல்றது, சாதனா பாக்குற விஷயங்கள் வந்து கம்பேர் பண்ற மாதிரி தான் இருக்கிறது இப்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆகவே அப்படி ஒரு சிச்சுவேஷன் இருந்தால் அது நன்மையா, அந்த குழந்தைகளுக்கு அந்த பிள்ளைகள் அது பாதிக்கப்படுகின்றார்களா, அல்லது அப்படி கம்பேர் பண்ணிக்க அவர்களுடைய திறமைகள் இன்னும் வளர்றதுன்றதா? உங்க அம்மா அப்பா இப்படி சொல்லிட்டு மாட்டதுக்காக அவர்கள் இன்னும் வளர்ந்து முன்னேற்ற பாதையில போகினமா, அல்லது மனம் உடைஞ்சு அப்படியே தங்களோட வளர்ச்சி இல்லாம குன்றி போகின்றார்களா? அதை நீங்க என்ன எப்படி பார்க்கின்றீர்கள்? ரியலி அதை எப்படி நீங்க கம்பேர் பண்றது கேட்கலாம். நீங்கள் மேபி இஃப் நீங்கள் உங்களோட பிள்ளை நீங்க சொன்னீங்களா, நீங்க நெகட்டிவா உங்களோட பிள்ளைக்கு பேசுனீங்களா, அது நல்லவில்லை. பிள்ளை இந்த எஸ்டீம் லைக் செல்ஃப் எஸ்டீமுக்கு நல்லமில்லை கூட. லைக் அவங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் லூஸ் பண்ணும், அவங்க இந்த படிக்கிறது இந்த இன்ட்ரெஸ்டும் லூஸ் பண்ணும். ஆனா நீங்கள் ஒரு மற்றவர்கள் இந்த நீங்க சும்மா பாசிட்டிவா சொன்னீங்களா, மேபி அவங்களும் அந்த பிள்ளையோட கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். நானும் அப்படிதான் இருக்க போறேன், என் அம்மா அப்பா சந்தோஷமா இருக்க போறேன், நானும் அப்படிதான். அவங்க அந்த மட்டு பிள்ளை இந்த கதை மாதிரி எனக்கு வேணும். அதுதான். ஸோ எப்படி கொஞ்சம் எப்படி நீங்க சொல்றதுதான் அது முக்கியம். ஆனா மோஸ்ட்லியா கம்பேர் பண்ணது எங்க தமிழ் பெற்றோர்கள் யூஸ்வலி அதை நல்ல இன்டென்டா அந்த பிள்ளைக்கு என்கரேஜ் பண்றது. லைக் அதுதான் எனக்கு பாயிண்ட்.
இப்ப மற்றவர்கள மார்க்ஸோட புடைக்கல இப்ப சாதாரண மார்க்களை பற்றி சொல்லியிருந்தா இப்ப மதிப்பெண்கள் என்று சொல்லுவார்கள் தமிழ்ல என்ன அந்த மதிப்பெண்களை வந்து நாங்கள் ஒப்பிட்டு பார்த்து சொல்றது பிள்ளைன்ற மதிப்பீட்டுக்கு சமமா இருக்குமா ஒரு பிள்ளைய நாங்கள் இதுதான் ஒரு அளவு போலா ஒரு நாங்க சொல்றது ஒரு மெஷர்மெண்ட் சொல்ல வந்தானே அது மாதிரி இருக்குமா ஒரு பிள்ளையோட மார்க்ஸை வச்சுதான் அந்த பிள்ளையோட தகுதியை நாங்கள் நிச்சயமாக இல்லை என்ன அன்று அந்த பிள்ளையோ குறைவாக எடுத்துக்கலாம் அல்லது அந்த சப்ஜெக்ட்ல குறைவாக எடுத்துக்கலாம் அல்ல அந்த நிமிடத்துல அப்படி ஒரு குறைவாக அதை வச்சு நாங்கள் கணிப்பிட முடியாது உண்மைதான் அது என்ன ஆகவே கரிசனாதனுடைய கருத்துக்களை கொண்டு வந்திருந்தார் பாபம் அங்கு ஒப்பிட்டுத்தான் பேசுகின்றார்கள் என்ற அணிக்காக சாதனா மீண்டும் அனைவருக்கும் வணக்கம் நீ யோசிக்கிறோம் ஒப்பிட்டு கழிக்க வந்து நேரா தான் இருக்கு உங்க கிளாஸ்மேட் இல்ல டியூஷன் இருக்கிற பிள்ளை யோசிக்கிறீங்க ஆனா இது மட்டும் இல்ல நாங்க பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால கணக்கா இருக்கு ஒப்பிட்டு பாக்குறதுக்கு ஃபேஸ்புக் போய் பார்த்துனீங்கன்னா ஒரு பிள்ளை வந்து 14 வயசுல வந்து நேஷனல் செஸ் சாம்பியன் இருக்கு இது வந்து பெற்றோர் பார்த்துக்கு வந்து நியூஸ் இப்படி 14 வயசுல இந்த பிள்ளை இருக்குது எந்த பிள்ளை பார்த்து வந்து ஒப்பிட்டு கலப்பியம் இது வந்து நிச்சயமா எல்லாருக்கும் நடந்திருக்கிற இது வந்து ஒரு கம்பேரிசன் தானே இந்த பிள்ளைய வந்து அவன் கேட்டுட்டு அவன் வந்து சேட் ஆயிடுவேன் இதுவே வந்து எங்களுக்கு நிச்சயமா இல்லை அண்ட் பாத்தீங்கன்னா கணக்கா பெற்றோர் யோசிக்கிறேன் இந்த கம்பேரிசன் வந்து மோட்டிவேஷன் கொடுக்குறேன்னு ஆனா இது வந்து உண்மை இல்லை இது வந்து சொல்லிருக்க நான் நீங்க வந்து மெத்தட் உங்களோட நல்ல செய்தியுமே யோசிக்க நீ யூஸ் பண்ணு இந்த டெஸ்ட்டுக்கு நான் இவ்வளவு ஹார்ட் ஒர்க் செஞ்சும் பாயிண்ட் இல்லைன்னு அந்த நிப்பாட்டுறேன் அந்த ஹார்ட் ஒர்க் செய்யறதுலாம் அவர் வந்து என்ன போக முடியாதுன்னு யோசிப்பேன் ஒரு பேரியர் இருக்கு ஸோ ஒப்பிட்டு வந்து கம்பேர் பண்ண வந்து நல்லது இல்லை அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வெல்பீயிங்க்கு தான் கிடைக்கணும் ஒரு கேள்வி சாதனை உங்கள்ட்ட இப்ப நீங்கள் திரும்ப திரும்ப பெற்றோர்கள் வந்து கம்பேர் பண்ணி கொண்டுதான் இருக்கின்றார்கள் அதால மன உளைச்சல் அதால வந்து நிரம்ப எஃபெக்ட் போடலாம் இருக்கு அல்ல முன்னேறலாம் இருக்குன்னு தான் உங்களோட கருத்துக்கள் இருக்கின்றது ஏன்னா அதை ஒரு பக்கம் நீங்க அதை திருத்தி அவர்கள் கம்பேர் பண்ண தவறுகள் ஓகே அவர் அடுத்த தரம் வந்து கம்பேர் பண்ண கூடாத அளவுக்கு நாங்க கொஞ்சம் முன்னேற என்ன நிரம்ப கஷ்டப்பட்டு நிரம்ப எஃபெக்ட போட்டு முன்னுக்கு வர மாட்டேன் நீங்க யோசிச்சிருக்கீங்களா அப்ப என்றாலும் அப்படின்னு செய்து பார்க்கலாம் தானே அதுல மனம் உடைஞ்சு விழாமல் என்னோட தரம் என்ன அம்மா அப்பாவோ யாருமே குறை சொல்லக்கூடாது ஏன் அவை குறை சொல்லி நம்ம ஏதோ ஒரு மைனஸை கண்டுதானே அப்ப அதை நாங்க நிவர்த்தி செய்வோம் நீங்க யோசிச்சிருக்கீங்களா அது பொறுத்த சொல்லறா ஆனா நீங்கள் வந்து யோசிச்சு பார்க்க தேவை நீங்க ஒரு டெஸ்டுக்கு போறீங்க அந்த டெஸ்டுக்கு நர்வஸ் இருக்கு நீங்கள் வந்து 10 நாள் வந்து தூங்காம நீங்க படுத்து ரிவைஸ் பண்ணிக்கிறீங்க இந்த டெஸ்ட்டுக்கு உங்க எல்லா எஃபெக்ட் போட முடியுமா ரிவைஸ் பண்ணிக்கிறீங்க அந்த ரிவைஸ் பண்ண பிறகு இப்படி இருக்கு நீங்க எவ்வளவு நல்லா செஞ்சுக்க நீங்க சந்தோஷம் போற உங்க பெற்றோர் சொல்றது இது காணாத சொல்லிருக்க உங்க நிச்சயமா மனசு உடைஞ்சுதான் போகும் நீங்க உடைக்கவே இருக்க முடியாது அப்ப இப்படியான கருத்துக்கள் பெற்றோர்களிடம் விதைக்கல அது உங்களுக்கு சாகத்தை தான் ஏற்படுத்துகின்றது மனதில் சொல்லுவார்கள் என்ன பனையால விழுந்தவன மாடு மிதித்த கதை என்று சொல்லி ஒரு பழமொழி இருக்கின்றது பல பெரியவர்கள் இப்படி சொல்லிக் கொண்டு வருகிறார் ஏற்கனவே ஒரு துன்பத்தில் அப்ப நீங்களும் நான் நல்ல கஷ்டப்பட்டு 2 மார்க்ஸ் குறைஞ்சிட்டுது அந்த 2 மார்க்ஸ் எப்படி விட்டன் எடுத்துக்கலாமே நீங்களும் ஒரு மன உளைச்சல் இருப்பீங்க அப்ப பெற்றோர்களும் வந்து அந்த 2 மார்க்ஸ் எங்க விட்ட நீன்னு சொல்லி அவையும் ஒரு பேச்சு பேசிக்க இன்னும் உங்களுக்கு ஒரு கஷ்டத்துக்கு மேல கஷ்டமா தான் இருக்கு மனசுல என்ன மன உடைகிற மாதிரி அப்ப அது வேற உண்மையாக அப்ப பெற்றோர்களாம் கொஞ்சம் திருந்தவனும் போல இருக்கு என்ன சாதனா உங்களோட பெற்றோர்கள் இல்ல பெரும்பாலான பெற்றோர்களை ரெண்டும் எங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இப்படி இருக்கிறத நானும் கண்கூடாக காணக்கூடியதாக தான் இருக்கின்றது அப்ப நீங்கள் உண்மையிலே மன உளைச்சலுக்கு உள்ளாகினீங்களா அல்லது சரி நாங்கள் அவைக்கு விலங்கில் நாங்க கஷ்டப்பட்டு பட்டுட்டோம் இப்ப நாங்க ஃபெயில் விடையில நாங்க நல்ல ஒரு மதிப்பெண்ணத்தான் பெற்றிருக்கிறோம் சரி அவைக்கு நாங்க இவ்வளவு எஃபெக்ட் போட்ட மட்டும் தெரியல என்று கொஞ்சம் ஓகே பரவாயில்ல என்று அவை மேனேஜ் போடுறீங்களா இல்ல அதுல இருந்து திரும்பவும் மன உளைச்சல இருக்கிறீங்களா நீங்கள் உங்களுக்கு கேள்வி விளங்கல இப்ப அம்மா அப்பா தானே சொன்னவே அவே என்ன ஒரு ஆர்வ கூடல பேசி போட்டினோம் அல்ல இப்படி கம்பியாமனு சொல்லிட்டினோம் அண்டுட்டு நீங்க அப்படி பேசாம அதை விடுறீங்களா அல்லது அந்த பேசிட்டு நம்ம ஏன் செய்தவேன்னு சொல்லி யோசிச்சு கொஞ்சம் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறீங்களா நாங்க வந்து அவங்க பேசுற பிறகு கொஞ்சம் கவலை தான் குறுக்க உங்களுக்கு அதுக்கு பிறகு நீங்க சும்மா பார்க்க முடியாது அவங்க அப்படி பேசி வச்ச பிறகு
அப்ப அப்படியான பெற்றோர்களுக்கு நீங்க உங்களோட வயதுக்கும் அனுபவத்துக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள்? நீங்கள் உங்களுடைய பெற்றோர்கள் மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்க்கின்ற சமுதாயத்துல உங்களுடைய சமூகத்துல இருக்கிற பெற்றோர்களுக்கு உங்களுடைய கருத்தை நீங்க சொல்ல வேணுமென்றா அவர்களுக்கு என்ன அறிவுரையை சொல்ல போறீங்க? நான் சொல்ல வர்றேன் அந்த தமிழ் பெற்றோருக்கு மூலக்காக சொல்ற வர்றேன். ஒரு பிள்ளை வந்து எவ்வளவு வந்து எப்படி செஞ்சாலும் வந்து ஒரு வந்து கங்க்ராச்சுலேஷன் கொடுக்குது அவங்க எஃபர்ட்ஸுக்கு வந்து பார்த்து வந்து சொல்ல தேவை வெல் டன் நீங்க வந்து உங்களோட பெஸ்ட் எஃபர்ட் கொடுத்துக்கிறீங்க சொல்லி வந்து அது லைக் என்கரேஜ் பண்றோம் இது ஒரு பெஸ்டா செய்யறதுக்கு கம்பேரிசன் தேவையில்லைன்னு சொல்றேன். ஓகே, நன்றி சாதனை உங்களுடைய கருத்துக்களுக்கு. ஹர்ஷனா வருகின்றார். நிச்சயமாக பெற்றோர்கள் கொண்டாடி கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்ற அணிக்காக பாருங்கள் ஹர்ஷனா, உங்களுடைய கருத்துக்கள் எங்கே? என்ன கருத்துக்களை அந்த கம்பேரிசன் நான் முதல்ல சொன்னேன் நெகட்டிவா பாசிட்டிவா இருக்கலாம். எப்படி சொல்றது உங்களோட டோன் உங்களோட லைக் எப்படி சொல்றதுதான் பிள்ளைகளுக்கு எஃபெக்ட் பண்ணணும். என் அம்மாக்கு அவ அந்த அப்பா சின்ன வயசுல என்கரேஜ் பண்ணினார். நீங்க நல்லா செய்வீங்க இந்த டெஸ்ட் எப்படி நீங்கள் லைக் திருப்பி அவாக்கு என்கரேஜ்மெண்ட் தான் கொடுத்தது. அதுதான் அவ அந்த என்ன லவ் படிக்கிறதுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் இந்த லவ் இந்த பேஷன் அந்த லைக் ஸ்டடி பண்றதுக்கு அதுதான் லைக் கொடுத்தது. அவன் அப்பா அந்த என்கரேஜ்மெண்ட் அப்பா அந்த சந்தோஷம் ப்ரௌட்னஸ் அதுதான் லைக் அவக்கு இன்ஸ்பயர் பண்ணிட்டது. ஓ நான் திருப்பி ஈவன் இப்ப அவ படிக்கவா அவ ஸ்டடி பண்ணுவா அவ லைக் திருப்பி எல்லாரும் எவ்ரி லைக் உன் வயசு மேட்டர் பண்ண மாட்டது. எல்லாரும் ஒரு குழந்தை ஒரு கிழவி எல்லாரும் படிக்கலாம். அது நம்ம கிழவி சொல்ல அது சொல்லல. ஆனா எல்லாரும் படிக்கலாம். அந்த இன்ட்ரெஸ்ட் அந்த ஆக்சுவல் லைக் வாண்ட் டு ஸ்டடி அண்ட் படிக்கிறதுக்கு அது உங்க பெற்றோண்ட லைக் அன்பு தான் கொடுக்குது. அதனால நான் சொல்றேன் தமிழ் பெற்றோர்கள் பிள்ளைகள் திறமைகளை கொண்டாடுகிறார்கள். திறமைகளை கொண்டாடுகின்றார்கள் என்ற தன்னுடைய கருத்திலிருந்து மாறாம சொல்லிக் கொண்டே இருக்கின்றார் தன்னுடைய கருத்துக்களை ஹர்ஷனா. படிக்கிறதுக்கு வயதுல எல்லாருமே படிக்கலாம். அவருக்கு ஒரு நீங்கள் நல்லா செய்கின்றீர்கள் என்று தட்டி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருந்தா வயது இல்லை யாருமே படிக்கலாம், திறமைகளை கொண்டாடலாம், சாதித்து கொண்டிருக்கலாம் என்றதுதான் திருப்ப ஹர்ஷனா சொல்லியிருந்தார். இப்ப எதிர்த்தரப்புல சாதனா கம்பேர் பண்ணி கொண்டிருக்கணும் பேரண்ட்ஸ் சொல்லி கொண்டிருக்கா. இப்படி கம்பேர் பண்ணி இன்கேஸ் அப்படி தங்கள் பிள்ளைய குறைவா சொல்லி கொண்டிருக்க பிள்ளை ஒரு ஆர்வம் எடுத்து அதே போல தானும் இப்ப உதாரணமாக சொல்லலாம், பேர் உண்ட ஃப்ரெண்டை வந்து அவ மெடிசன் தான் படிக்க போறா, அவ ஃபியூச்சர்ல நல்ல ஒரு டாக்டரா வர போறா, நீ ஒரு டீச்சரா இருக்க போறா, எனக்கு தான் மரியாதை இல்ல, நீ முன்ன மாதிரி தானே அவ இந்த பேரண்ட்ஸும் அந்த பிள்ளைய படிப்பிக்கணுமே உன்னால செய்ய முடியாதுன்னு பேசிக்கல. அப்ப அந்த பிள்ளை என்ன செய்யும், இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பிள்ளையும் ஒரு டாக்டரா வேதன் இருந்தால் உண்மையாக மனதல்ல அந்த பிள்ளை திருப்தியா சந்தோஷமாக இருப்பாவா? டாக்டரா பெற்றோர்களுடைய கட்டுப்பாட்டுக்காக படிச்சவா வந்து சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்ல அதுதான் நான் சொன்னேன் முதல்ல. அந்த நீங்கள் உங்க பிள்ளை நெகட்டிவா பேசுனீங்களா, ஓ நீங்க செய்ய முடியாது, நீங்க அது மாதிரி இருக்கிறீங்களே அது நீங்க சூஸ் பண்ணுனீங்க, அது பிள்ளைக்கு நிச்சயமா நல்லம் இல்லை. ஆனா நீங்கள் அந்த மற்ற பிள்ளை உங்களோட பிள்ளை நல்லா செய்யறது நீங்க ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. உங்களோட பிள்ளையும் நல்லா செய்யலாம், உங்களோட பிள்ளையும் ஒரு நல்ல செய்யறது அது முதலா சொல்ல வேணும். ஆனா நீங்க சொல்லலாம் ஓ அவங்களும் அது செய்யலாம், மேபி உங்களுக்கு பிடிக்கும். சும்மா அவங்க லைக் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, அங்க சும்மா சஜஸ்ட் பண்ணலாம், என்கரேஜ் பண்ணலாம். அந்த நீங்க உங்களோட நண்பன் அவ பாருங்க அவ மெடிசன் செய்யறா, உங்களுக்கு
உங்களுக்கு அது ட்ரை பண்ணுமா, லைக் ஏலாமா, உங்களுக்கு பிடிக்குமா, அதுதான் கேட்க வேணும். அந்த சும்மா நீங்க செய்ய வேணும். அது நிச்சயமா அது நல்லமே இல்ல பிள்ளையுடன். அவங்கள் பெரிய வயசுடன் வந்துட்டு அவங்கள் அந்த அவங்க ஓகே மேபி மென்டலி அவங்களுக்கு நல்லம் இல்ல. சரி ஓகே, ஒரு பிள்ளை இப்ப அப்படி ஒரு சுச்சுவேஷன் அந்த பிள்ளைக்கு வந்தால் உண்மையாகவே அந்த பிள்ளைக்கும் அம்மா அப்பாவுக்குமான உறவு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்குமா இல்ல நினைக்கிறீங்களா? இல்ல உண்மையா ஒரு இப் இந்த பெட்ரோல் எனக்கு நெகட்டிவ்லியா திருப்பி திருப்பி கதைச்சுனீங்களா? உண்மையா பெருசு வயசு வந்துட்டு அந்த பிள்ளை உங்களுடன் கதைக்க மாட்டது. அவங்க ஒரு தனியா அவங்க தனியான ரூட், அவங்க தனியான லைஃப் அவங்களுடன் கதைக்க மாட்டது. பிகாஸ் நீங்கள் பயங்கர அவங்க வெல்பீயிங் ரூல் பண்ண நீங்கள் அவங்கள லைக் பிகாஸ் ஒரு பிள்ளை ஒரு ஆசிரியா அவங்களோட ambition அப்படிதான் இருக்க போறது. சரி மேபி உங்களுக்கு ஐ ரியலி வாண்ட் டு பி a teacher. ஆனா நீங்க சொன்னீங்களா நீங்கள் டாக்டர் எடுக்க வேணும். அந்த பிள்ளை மேபி உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கறதுக்கு அவ ஒரு டாக்டரா இருக்கலாம். ஆனா அவக்கு பயங்கர அவ சந்தோஷமா இல்ல இருக்க மாட்டா. அதனாலதான் அவ கொஞ்சம் உங்களுக்கு அது லைக் ரிசென்ட்மெண்ட், லைக் அன்பு கொஞ்சம் போவோம், அந்த பாசம் கொஞ்சம் போவோம். சும்மா அவங்க இந்த லைஃப் எனக்கு ஃபோர்ஸ் பண்ணிட்டது. கொஞ்சம் நல்ல லைஃப் தான் இருக்குது, நல்ல லைஃப் தான் இருக்கும். ஒரு அந்த டாக்டர் காசும் கொடுக்கிறது. ஆனா நீங்க சந்தோஷமா எடுக்க மாட்டீங்க. சந்தோஷமா அவங்க திருப்பி திருப்பி அந்த வேலை செய்யலாம். அதான் முதலா முக்கியம். சோ இந்த கம்பேர் பண்ணது பயங்கர லைக் டிஸ்டன்ஸ் பண்ணும். இந்த கம்பேர் பண்ணது பிகாஸ் அந்த அதனால எப்படி உங்க பிள்ளை அந்த வேர்ட் சொல்லலாம், அதுதான் நான் சொல்லுவேன். அப்ப பெற்றோர்களுக்காகத்தான் படிக்கின்றோமே என்ற ஒரு விரக்தி வெறுப்போட தான் இந்த பிள்ளை படிச்சு அச்சீவ் பண்ண போறா. ஆனால் அவருக்கு மனதளவோட எந்த ஒரு சந்தோஷமும் இல்லை. அதனால பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்குமான இடைவெளி அந்த உறவு அல்லது அன்பு பாசம்ன்றது கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும்போது உங்களோட கணிப்பாக இருக்குது. உண்மையை நான் இந்த தலைப்பை கொண்டு வரதுக்கு காரணமே உங்களோட பிள்ளைகளுடைய எண்ணக்கருக்கள், அவர்களுடைய குமுறல்கள், அவர்களுடைய சிந்தனைகள் எவ்வாறு இருக்கின்றது என்பதை நாங்கள் பார்த்துக் கொள்வோம் என்றதுக்காகத்தான் நானும் ஒரு தமிழ் பெற்றோர் என்ற முறையில இதை உங்களுக்குள்ளே தந்திருக்கிற இந்த தலைப்பை பார்ப்போம். சாதனா என்ன சொல்லுகின்றார்கள்? வாருங்கள் சாதனா, ஒப்பிடுகின்றார்கள் என்ற அன்னைக்காக நீங்கள் கருத்துக்களோடு இருக்கின்றீர்கள். பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்களை. எதிர்ப்பு சொல்ற மாதிரி தமிழ் பெற்றோர் இப்ப கம்பேர் பண்ண இந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்க மாட்டு. ஸோ இதுவும் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸை கலக்க கணக்க நீங்க அந்த தமிழ் பெற்றோர் பாப்புலேஷன் ஃபுல்லா இருக்க நீங்க தெரிய வர அந்த பிள்ளைகளுக்கும் அந்த பெற்றோருக்கு இந்த நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்க மாட்டு. அந்த கம்பேர் பண்ணி அந்த புஷ் போடுறேன் இது காட்டுறது எவ்வளவு இது காட்டுற தமிழ் பெற்றோர் கங்க்ராச்சுலேஷன்ஸ் கொடுக்குறது இல்ல, கம்பேர் பண்ணுறேன். அண்ட் தென் இந்த டேலண்ட், இந்த திறமை உங்க ஸ்பீட் ஆஃப் அச்சீவ்மெண்ட் தான் இருக்கு. சொல்லுங்க, நீங்க வயலின் ஃபுல்லா விளையாடுற முடிச்சிட்டீங்க, நீங்க எல்லா கிரேட்ஸ் எடுத்துட்டீங்க இருக்கு. ஆனா இது உங்களுக்கு 5 வருஷம் 6 வருஷம் எடுத்துக்கிற செய்யறது. உங்க மற்ற ஃப்ரெண்ட் சின்ன வயசுல தொடங்கிட்டு 3 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த வயலின் ஃபுல்லா. இது நிச்சயமா உங்க பேரண்ட்ஸ் கம்பேர் பண்ணுறேன். இந்த கம்பேர் பண்ண உங்களுக்கு லைக் அந்த அச்சீவ்மெண்ட் இருந்து வெளிச்சம் இருக்கு. நீங்கள் அந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு அந்த குறிப்பிட்டு well done, congratulations இருக்க மாட்டேன். சாதனா, உங்கள்ட்ட எனக்கு ஒரு கேள்வி இருக்குன்றது. இப்ப ஹர்ஷனாவிட்ட உங்களோட தலைப்பை வச்சு நான் கேட்டினான். இப்ப ஒப்பிடுகின்ற பெற்றோர்கள் இருந்தால் அவர்களுடைய எண்ணக்கருக்கள் எப்படி இருக்கும், அந்த சாதக பாதகங்களை பற்றி, நன்மை தீமைகளை பற்றி அவள்கிட்ட கேட்டிருந்தான். அவக்கு எனக்கு ஒரு பதில் சொல்லியிருந்தாள். அதே போல உண்மையாகவே பெற்றோர்கள் கொண்டாடி கொண்டிருந்தால் அந்த பெற்றோர்களுக்கான ரிலேஷன்ஷிப், பிள்ளைக்கும் அம்மா அப்பாவுக்கும் இடையான தொடர்பு எப்படி இருக்கும், அன்பு பாசங்களை வேண்ட உறவுகள் அல்லது பிள்ளை சாதிக்க வேண்டும் என்று துடிக்கிற விஷயங்கள் எவ்வாறு இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? நான் முதல்ல சொல்ற மாதிரி ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்க மாட்டேன். என்னுடைய கேள்வியை கவனியுங்கள். பிள்ளைகளுடைய திறமைகளை பெற்றார் கொண்டாடுகின்றார்கள் என்றால்
உங்களோட தலைப்பாதுகள்ல கொண்டாடுகின்றார்கள், பிள்ளைகள் எல்லா திறமைகளையும் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அந்த பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்குமான தொடர்பு இடையான உறவு முறைகள் எப்படி இருக்கும்? கொண்டாட்டினா நல்லா இருக்கும் ரிலேஷன்ஷிப். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து நீங்க செஞ்ச அச்சீவ்மெண்ட்ஸ்க்கு எல்லாம் வந்து குறிப்பிட்டு லைக் கங்க்ராச்சுலேஷன்ஸ் எல்லாம் குறிப்பிடும். ஸோ நல்லா இருக்கும் அந்த ரிலேஷன்ஷிப். நன்றி நன்றி. நீங்க உங்களோட கருத்துக்களை தொடரலாம். இந்த வந்து கம்பேரிசன் வந்து ஒரு பிள்ளைக்கு வந்து இண்டிவிஜுவாலிட்டி வந்து குறைக்கும். நீங்க சொல்றா வந்து அந்த பிள்ளைக்கு வந்து ஆர்ட் பிடிக்க வேணாம். அந்த பெற்றோர் வந்து புஷ் பண்ணி மெடிசன் மாறி அந்த பிள்ளைக்கு வந்து பிடிச்ச பேஷன் வந்து போகும். இது வந்து நிச்சயம் நல்லது இல்ல அந்த பிள்ளைக்கு. அண்ட் இந்த கம்பேரிசன் வந்து எவ்ரிடே வந்து நான் நார்மலைஸ் ஆயிட்டு. நாங்க சும்மா இருக்க கூட வந்து பெற்றோர் சொல்லலாம். இந்த நேரத்துக்கு வந்து உங்க மத்த ஃப்ரெண்ட் வந்து படிச்சுட்டு இருப்பா எனக்கு தெரியும் வந்து இப்படி இருப்பா. உங்க மத்த ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இருப்பீங்கன்னு எப்பயுமே சொல்லிக் கொண்டிருக்கேன். இது வந்து எவ்ரிடே சொல்றதால நான் நார்மலைஸ் ஆயிட்டு. அண்ட் இனி வந்து அந்த பெர்ஃபெக்ஷன் தான் இப்ப ஸ்டாண்ட் ஆயிட்டு. உங்க அபவ் ஆவரேஜ் இனி நல்லது இல்லைன்னு இருக்கிற இப்ப. நீங்க இப்ப வந்து ஒரு கேள்வி இருக்கு. நீங்க சின்ன வயது வந்து ஸ்கூல்ல போக ஒரு ரேங்கிங் சிஸ்டம் இருந்ததா? லைக் ஒரு ரேங்கிங். ரேங்கிங் எப்பவுமே இருக்கிறது தானே, அது வளமையாவே இருக்கு. எங்க ஸ்கூலுக்கு அப்படி இல்ல. அந்த ரேங்கிங் சிஸ்டம் அப்படி இல்ல. ஸோ கேட்கிறேன், உங்க ஸ்கூல்ல நீங்க வந்து உங்க பெற்றோர்ஸ் காட்டுறீங்க. நான் வந்து செகண்ட் பிளேஸ் எடுக்கிறேன். உங்க பெற்றோர் வந்து என்ன ரியாக்ஷன் கொடுத்துறீங்க? ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆகிறது தான் நான் கேட்டீங்க. இப்படி வந்து இதான் சொல்லுறேன். தமிழ் பெற்றோர் வந்து இந்த கம்பேரிசன் தான் சேவியம். இது வந்து ஏன்னா அவங்க சின்ன மணிக்கோணன் சாதனா, நான் கிட்டத்தட்ட ஒரு நீங்க 30-40 வருஷத்து கதையை சொல்லுகின்றீர்கள். நான் இன்றைய பெற்றோர்களையும் என்று குறிப்பிட்டிருந்தேன். நான் தொடருங்கள். இந்திய பெற்றோர்கள் தான் இது லைக் எஃபெக்ட் பண்ணது. ஏன்னா அவங்க பெற்றோர் வந்து கம்பேர் பண்ணி பார்த்து அவங்களும் இன்றைய வந்து தமிழ் பெற்றோர்களும் கம்பேர் பண்ணி வந்து நார்மலைஸ் ஆயிட்டு. அதான் சொல்லுவாரு. நன்றி வணக்கம். அப்ப இப்படி கம்பேர் பண்ணி கதைக்கிற பெற்றோர்களுக்கு உங்களுடைய வயதுக்கு உங்களுடைய அனுபவத்துக்கு உரிய வகையில நீங்க என்ன அட்வைஸா அந்த பேரண்ட்ஸ்க்கு சொல்ல போறீங்க? உங்களோட வயசுக்கு நீங்க அந்த பேரண்ட்ஸுக்கு அப்படி கம்பேர் பண்ணி கதைக்கிறதால நிரம்ப பாதிப்புகளை பிள்ளைகள் சந்திக்கணும். அந்த பெற்றோருக்கு நீங்கள் என்ன ஒரு தகவலை சொல்றீங்களா, இல்ல நல்ல என்ன ஒரு கருத்தை சொல்ல போகின்றீர்கள், அல்ல நல்ல அறிவுரையை சொல்ல போகின்றீர்கள்? நான் சொல்ல வருவேன் அந்த பெற்றோர்களுக்கு கம்பேர் பண்ண வந்து அந்த பிள்ளைக்கு நல்லது இல்லை. அவங்க மென்டல் ஹெல்த் எஃபெக்ட் போடுது. ஸோ வந்து நிச்சயமா கம்பேர் பண்ண வேண்டாம். எவ்ரிடே செய்ய வந்து அந்த அந்த பிள்ளைக்கு வந்து நார்மலா இருக்கும் இந்த கம்பேரிசன். இது வந்து அவங்க எஃபெக்ட் போடுறோம். நல்ல நல்ல இல்லாம வந்து எஃபெக்ட் போடுறோம் அந்த பிள்ளைக்கு. ஸோ சொல்றது வந்து கொண்டாட்ட அந்த பிள்ளைய. நிற்கிறான் சாதனா. நல்லதொரு தலைப்பு. நிறைய உதாரணங்களை, நிரம்ப கதைகளை நீங்கள் கொண்டு வந்திருக்கலாம் என்று எதிர்பார்த்தேன். இருந்த போது நீங்கள் உங்களுக்கு தெரிந்த உங்களை சுற்றி அந்த வட்டத்துக்களை நின்றீர்கள். இருந்தாலும் உங்களுடைய மனக்குமுறல்களை, உங்களுடைய எண்ணக்கருக்களையும் இங்கே காண்பித்திருப்பீர்கள். இதை பார்த்து கொண்டிருந்த பெற்றோர்களுக்கு உங்களோட குழந்தைகளையும் இவ்வாறு நிறுத்தி நீங்கள் கேள்விகளை ஆறாமற இருந்து கதைக்கும் போது அவர்களுடைய எண்ணக்கருக்கள் எவ்வாறு இருக்கின்றதை உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதை என்னுடைய தாழ்மையான கருத்தாக இங்கே வைத்துக்கொண்டு, மொத்தத்திலே 2 அணிகள் அன்று எதிரெதிர் அணியாக இல்லாமல் அவர்களுடைய கருத்துக்களை இங்கே கொண்டு வந்திருந்தார்கள். 2 வேறு அணிகளாக இருந்தாலும் அவர்களுடைய எண்ணங்கள் வந்து இந்த வயது குழந்தைகளுடைய எண்ணங்கள் வந்து இன்றைக்கு இருக்கின்றது வந்து பெற்றோர்கள் எங்களை வந்து கொண்டாட வேண்டும். அவர்கள் வந்து மற்றவர்களோட ஒப்பிட்டு கதைக்கும் போது தங்களுடைய வளர்ச்சி பாதை தருகின்றது, தங்களால் மேற்கொண்டு ஒரு அச்சீவ் பண்ண முடியாமல் இருக்கின்றது என்றுதான் 2 பேருடைய கருத்துக்களிலும் இருந்து எனக்கு கிடைக்கக்கூடியதாக இருந்தது. எங்களுடைய பிள்ளைகள் வந்து பிள்ளைகளை ஒப்பிடாதவர்கள், அவர்கள் ஒப்பில்லாதவர்கள். எங்களுக்கு ஆரோக்கியமாக ஒரு குழந்தைகள் வந்திருக்கின்றார்கள் என்பதே பெரிய ஒரு விடயம். அப்ப அவர்களுடைய ஏன் இந்த பெற்றோர்கள் வந்து ஒப்பிடுகின்றார்கள்? ஒவ்வொரு குழந்தைகளும் தவண்டு விழுந்து நடந்து ஒவ்வொரு அடியும் எடுத்து முன்னேறி வச்சுக் கொண்டிருக்க விழுந்து எலும்பேக்கே கைதட்டி பார்த்து சிரித்து கொண்டாடுகின்ற பெற்றோர்கள் ஏன் இடையில அவரை மாறி பிள்ளைகளை கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு மற்றவர்களுடைய பிள்ளைகளின் மனங்களை காயப்படுத்துகின்றார்கள் என்பது கேள்வியாகத்தான் இருக்கின்றது.
இருந்த போதும் என்ற தலைப்புக்கு ஏற்ற மாதிரி தங்களுடைய கருத்துக்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அழகாக இருந்தது. உங்களை போல நிரம்ப பிள்ளைகள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிக்கல வந்து பெற்றோர்கள் திருந்துறதுக்கு கொஞ்சம் திருந்துறதல்ல, கொஞ்சம் தங்களுடைய எண்ணங்களை தங்களுடைய கருத்துக்களை மாற்றிக்கொள்றதுக்கு ஏதுவாக இருக்கும்ன்றது என்னுடைய கருத்தாக இங்கே இருக்கின்றது. உண்மைதான், சாதனை கேட்டது போல எங்கட காலத்துல வந்து ரேங்கிங் சிஸ்டம் இருந்தது. நாங்கள் ஒரு 3ஆம் பிள்ளை 4ஆம் பிள்ளையா வந்துட்டோம்டா முதலாம் பிள்ளைக்கு 2ஆம் பிள்ளைக்கு எத்தனை மார்க்ஸ் வித்தியாசம், உனக்கு முதலாம் பிள்ளைக்கு எத்தனை மார்க்ஸ் வித்தியாசம். எங்களுக்கு முதலாம் பிள்ளையா வராமல் வீட்டை போனென்றால் அங்க நாங்கள் எத்தனை மார்க்ஸ் எடுத்திருந்தாலும் ஒரு பயத்தோட வீட்டை போகணும். அம்மாவுக்கு ஒரு மாதிரி அம்மாட்ட இருந்து தப்பிடலாம், அப்பாட்ட நாங்கள் என்ன செய்தாலும் உங்களுக்கு அடி விழும். அதோட இப்ப நாங்கள் சகோதரன் சிப்ளிங்ஸ் இருப்போம் தானே. இப்ப அக்கா தம்பி ஆக்கள் வந்து கொஞ்சம் எங்களோட முன்னுக்கு நம்பர் வந்துட்டீங்கன்னு சொன்னா அவையோட கம்பேர் பண்ணுவீனா. வேற அக்கா முதலாம் பிள்ளையா வந்துட்டா உனக்கே 3ஆம் பிள்ளை, உனக்கே 2ஆம் பிள்ளை, 2ஆம் பிள்ளையா வந்து உனக்கு முதலாம் பிள்ளையா வரையில் இப்படி ஃப்ரெண்ட்ஸ் அந்த கிளாஸுக்குள்ள ஒரு கம்பேரிசன் இருக்கும், சிபிலிங்குகளேயும் இருக்கும். இப்படியே எங்களோட அப்பாண்ட தலை உப்பா தெரியுறமோ அப்பவே எங்களுக்கு காய்ச்சல் வரவழிக்கிட்டோம். இந்த அம்மா கிட்ட தான் போய் நிக்கிறோம், அம்மா கிட்ட நின்றாதான் எங்களுக்கு கொஞ்சம் அடி வாங்குறது எல்லாம் குறையும். எப்பவும் அடி இருக்கும். அப்ப முதலாம் பிள்ளையாவா தான் தப்பினம், அது எத்தனை மார்க்ஸ் எடுத்த முடியும் அப்படி ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. ஆனால் காலப்போக்கில் இன்றைக்கு பெற்றோர்களுடைய படிப்புகள் நாகரிகங்கள் முன்னேற்றங்கள் வந்து நிரம்ப பெற்றோர்கள் மாறி இருக்கிறார்கள், தங்களுடைய பிள்ளைகளை கொண்டாடி கொண்டுதான் இருக்கின்றார்கள். இன்றைக்கு உனக்கு இன்றைக்கு எனக்கு இந்த சப்ஜெக்ட் உனக்கு கஷ்டமாக இருந்தால் என்னோட சப்ஜெக்ட் வழியில போ. இப்படி பாடங்கள் அந்த சப்ஜெக்ட் எல்லாம் கஷ்டமா இருந்தால் ஸ்போர்ட்ஸ் உனக்கு விருப்பமா, டான்ஸ் இன்ட்ரெஸ்டா இருக்கா, மியூசிக் இன்ட்ரெஸ்டா இருக்கா, அது ஏதாவது ஒரு வழியில அவை போறதுக்கு வந்து பெற்றோர்கள் அடையாளம் காண்கின்றார்கள். இந்த வழியில தான் இந்த பிள்ளைக்கு போறது, அவக்கு அதுதான் விருப்பம், அவக்கு அது பிடிக்குது, அவக்கு அது வருது இயல்பாகவே. அப்ப அவ அந்த வழியில போறதுக்கு நாங்க ஹெல்ப் பண்ணி விடுவோம் பெற்றோர்கள் நினைக்கின்றார்கள். அந்த இடத்துல கொண்டு எத்தனையோ சாதனைகளையும் படைத்திருக்கிறார்கள் பெற்றோர்கள். அது நான் இல்லை என்று சொல்லி எத்தனையோ பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பின்னுக்கு தெரிஞ்சு அவையின் திறமைகளை அடையாளம் காணுது. கம்பியா பண்ணி கொண்டிருக்க பெற்றோர்கள் என்ன பிள்ளைக்கு என்ன திறமை இருக்குன்றதே கடைசி காலம் வரை வந்த பெற்றோர்கள் தெரிகிறே இல்லை. அவை அப்படி செய்யணும். அவை இப்போ ஒரு குடும்பமாக இருந்தாலும் இருக்கின்ற குழந்தைகளுக்குள்ள வந்து நுண்ணறிவு வீதம் என்றது வித்தியாசமா இருக்கும், யாவரும் அறிஞ்சது. அதே போல வந்து நாங்கள் என்னென்ன மற்றொருத்தரோட ஒப்பிடலாம். இப்போ ஒரு பாத்திரம் அந்த பாத்திரத்தை அவைதான் நடிச்சாகணும். சொல்றது இதோட நாடக மேடை என்று சொல்லுவார்கள். இந்த உலகமே ஒரு நாடக மேடை என்று சொல்லுவார்கள். அப்ப இது நாடக மேடையாக இருந்தால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரம் தான், அந்த பாத்திரத்தை நாங்கள் நடிக்க முடியாது. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்த பாத்திரத்தை நாங்கள் சரியாக செப்பனாக செய்ய வேணும். பாப்பவர்கள் அவர்களே வளர்த்து விட வேணும், வாழ்த்துக்களை தெரிவி என்கரேஜ் பண்ண வேணும். அதுதான் பெரும்பாலும் 2 பேருடைய கருத்துக்களமாக இருந்தது. வெளிக்கொணர்ந்தது உங்களுக்கு மிக்க நன்றிகள். உண்மையில இதுல வெற்றி தோல்வி என்று சொல்றதுக்கு இல்லை, 2 பேரும் அழகாக உங்களுடைய கருத்துக்களை கொண்டு வந்து வச்சிருக்க, அதுதான் பெரிய விஷயமாக இருந்தது. வாழ்த்துக்கள் இருவருக்கும். நடாமோகன் இருந்து அவர்களை இணைச்சு கொண்டு நாங்கள் நிறைவு பெறுவோம். சிறப்பு வாழ்த்துக்கள். ஹர்ஷனாக்கும் சஹனாக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். ஒப்பீடு செய்து கொண்டாடுகிறார்கள், அதுதான் உண்மையான கதை. அதாவது இன்னொரு பிள்ளையோடு ஒப்பிட்டு செய்து எந்த பிள்ளை கட்டிக்காரன் என்று கொண்டாடுகிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். அவை ஒப்பீடு இருக்கிறது, அதனால்தான் கொண்டாடுகிறார்கள். ஒப்பீடு இல்லை என்ன கொண்டாட தேவையில்லை தானே. மார்க்ஸை வச்சுட்டோ வெல் தான், டூ இட் பெட்டர் நெக்ஸ்ட் டைம் என்று போட்டு போவார்கள். ஆனால் உண்மையான விஷயம் ஒப்பிடத்தான் வேண்டும். யாரோடு என்றால் தன்னோடு ஒப்பிடுவதுதான் சிறந்த ஒப்பீடு. உண்மையாக சொல்லுவார்கள், போன வருடத்திலும் பார்க்க நீ இந்த வந்து நல்லா வந்திருக்கிறான்னு சொல்லி அது பிள்ளையே செய்ய வேண்டும். தான் இப்ப தன்னை அடுத்த முறை இதை விட எப்படி வெற்றாக்கலாம் என்ற ஒப்பீடு ஒவ்வொரு முறையும் செய்கிற போது வெற்றி அடைகிறார்கள். பிள்ளைகளுடைய கருத்துக்களை பார்க்க அவை வந்து அதை உடைஞ்சு போற மாதிரி தான் அவரோட கருத்தாக இருந்தது. அதுதான் இன்றைக்கு பதிவு செய்யக்கூடியதாக இருந்தது. ஆனால் அது இந்த நாட்டுல குறிப்பா புலமை தேசங்கள்ல 45 வருஷமா இதுதான் நடக்குது. அதுக்குள்ளாதான் பிள்ளைகள் வெளியிலையும் வந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? அதனால அழகாக தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்தார்கள். இளையவருக்கும் உங்களுடைய சிறப்பான தொகுப்புக்கும் இனிய வாழ்த்துக்கள். தொடருங்கள். வாழ்த்துக்கள். மிக நன்றி. இது FATVயின் எதிரும் புதிரும் வழங்குகின்ற பாகம் 87 அனைவரும் இணைந்திருந்தோம். மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பினூடாக உங்களை அனைவரையும் சந்தித்துக் கொள்ளும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.